தண்ணி நீ சாப்பிட்டு யாரும் அலம்பல் பண்ணாதீங்க. அந்த மாதிரி தண்ணி போட்டு அலம்பல் பண்ற வேலை வச்சுக்கிட்டு பத்திரகாளி அம்மா இருளப்ப சாமி அங்காள ஈஸ்வரி அதெல்லாம் உங்க குல சாமி அது இப்ப இதுல போட்டிருக்கியா பத்திரகாளி பரவட்டாளி பத்திரகாளியா பத்திரகாளி இந்த சாமி எல்லாம் சேர்ந்து தண்ணி சாப்பிடுற வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க. சரி கிடாத்திருக்க முருகா முதுகுலத்தூர் வட்டத்துல என்ன பெரிய பிரச்சனை தண்ணியை சாப்பிட மாட்டியா அப்படித்தான் சொல்றேன். போய் ஒயின் ஷாப்ல போய் கேட்டா உன் பேர்ல தான் இருக்கா. உனக்கு தான் நான் வாங்கி வந்து கொடுக்குறது. கடை 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 உன் பேர்ல ஓடுதாம்ல. ஓடட்டும். அதனால என்ன அந்த மாதிரி சாப்பிடாதீங்க. எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை, சுத்தமா இல்லை. நான் அடியோட விட்டுட்டேன். சரி என் பொண்டாட்டி அடிச்ச உறுதி அடியோட விட்டுட்டேன். இனிமேல் தொடக்கூடாது. நான் இங்க இருந்து வெளிநாடு போறாங்கல்ல, வெளிநாடு போறப்ப எல்லா நாட்டுக்காரனுக்கு வேணும் சரக்கு குடு. தமிழ்நாட்டுல இருந்து வர்றான் பாரு, அவனுக்கு மட்டும் சரக்கு கொடுக்காதுன்ட்டாங்களாம். அமெரிக்காக்காரன் குடிச்சான்னு வச்சுக்க, ஏதாவது படிச்சுக்கிட்டு இருக்கானா. ஜப்பான் நாட்டுக்காரன் குடிச்சிட்டானா ஏதாவது பொம்மைமா தயார் பண்றேன். நம்மால குடிச்சிட்டான்னு வச்சுக்க, பிளைட் ஓட்டுறான் பாரு பைலட்டு, சரி அவன்கிட்ட போயிடுறாங்களா. என்னடா வண்டி ஓட்டுறான், இறங்குடா. நான் வண்டி ஓட்டுறேன் பாரு, இறங்குடா. என்னமோ டிராக்டர் ஓட்டுறது நினைச்சுக்கிட்டான் போல இருக்கு. தண்ணியா போட்டா இவன் பிளைட் ஓட்ட கிளம்பிடுறானா. அதனால பார்த்து பத்திரமா இருங்க, கவனமா இருங்க. தண்ணி சாப்பிட வேலை விட்டுருங்க. தண்ணிகளை போட்டு போட்டு அன்பார்ந்த பெரியவர்களே, அருமைக்குரிய தாய்மார்களே, மண்ணை பொன்னாக்கும் விவசாய பெருங்குடி மக்களே, காக்கும் சட்டை ஆகிய காக்கி சட்டை அணிந்திருக்கும் மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, உள்ளூர் விருந்தாளிகளே, வெளியூர் பங்காளிகளே, படித்த இளைஞர்களே, படிக்காத மேதைகளும் அத்தனை பேருக்கும் குறிப்பாக இந்த நாடகத்தை சீரனும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் விழா கொண்டலுக்கும் எங்கள் நாடக கலைக்குழுவின் சார்பாக அன்புடன் வருக வருகிற வரவேற்று தொடர்ந்து நாடகம் நடக்கும். பழையங்குளம் நல்ல ஊர். ஆமா, நல்ல நாடகம் இருக்கிற நாடகத்தை வச்சு நான் 10 கலைஞர்கள் பழைக்கட்டுன்னு நீங்க நாடகம் வைக்கிறீங்க பாருங்க. பார்க்குறாங்க பார்க்கல, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. கலை நிகழ்ச்சி எது வேணாலும் வைக்கலாம், என்னென்னமோ வைக்கலாம். ஆனால் நாடகம் வச்சு 10 கலைஞர்களுக்கு பிழைப்பு கொடுக்குற பாருங்க. நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். பெருமாள் அருளால சொல்ல வேண்டியதில்லை, நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஏன்னா எங்களை வருஷம் 50 நாடகம் 60 நாடகம் நடக்குதுன்னு என்ன காரணம்? நீங்க நாடகம் வைக்கிறதே. வேற ஏதாவது நிகழ்ச்சி வச்சுட்டு போலாம், நாடகத்தை வச்சுட்டு எல்லாரும் பொழைச்சு போங்க. உங்களை மாதிரி எல்லாம் உள்ளவங்க நாடகம் போய் தான் எங்க மாதிரி கலைஞர்களுக்கு பிழை போடிக்கிட்டு இருக்கு. நீங்க நாடகம் வைக்காம போட்டீங்கன்னா அப்புறம் நாங்கள் சோத்துக்கு சுப்பிரமணியம் பிடிச்சிட்டு ஊருக்கு போக வேண்டியது. எந்த சுப்பிரமணியம்? புதுக்கோட்டை சுப்பிரமணியம், எப்படி சுப்பிரமணியம் அவர் சொல்றேன். அதனால கவனமா இருக்க பத்திரம் நாடகம் வைங்க. நீ அதிகமா நாடகம் வைக்காட்டி பரவாயில்ல, வாரத்துக்கு ஒரு 7 நாடகம் வைங்க. வாரத்துக்கு ஒரு 7 நாடகம், மாசம் ஒரு 30 நாடகம். அதுக்கு மேல உங்க ஆசை எங்களுக்கு வேணாம். இந்த கார்த்திகை மாதிரில கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுருங்க. குடும்பத்தோட கோயிலுக்கு போலாம்னு இருக்கேன். யாரு குடும்பத்தோட? என் முன்னாடியோட தான். அப்புறம் அடுத்த முன்னாடியோட போனா என் முன்னாடி என்னை விளக்கமாத்த நடிக்காது. அதனால வந்து உங்களை வரவேற்று விட்டு மத்திய வேலையை பார்ப்போம்.
யாயா உடைக்கிறிய இன்னும் நாடகம் இருக்குல்ல பேசாம இருங்க யாயா போட்டு உடைக்கிறிய புரோட்டாவா தோசையா எதனால குத்து புரோட்டா இதுல ஊத்திக்கிறோம் அப்படியா இந்த கல்ல போடுற விட அந்த கல்ல போட்டா பிரமாதமா இருக்கு. கல்ல மறைச்சிட்டேன் ஆமா வாங்க ஆலயாம்பூ மூடுங்க அந்த பாட்டானே அடிக்காது அந்த புள்ள அழுகுது பேசாம இருக்கு சிரிக்குது அழுகுது நீ அடிக்காது பேசாம பச்சை பிள்ளையா அழுகு போடு மாலையை போடு வாசிக்க வேணாமா அடிக்கிறேன்னா அடின்னு என்ன வாசிக்கிறேன் அதான் கிட்ட வந்துரு சிம்பிள் இருக்குதா மாலை அணிவித்து மரியாதை செய்த கிராமத்தார்களுக்கு மெச்சனா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாசி மகா சிவராத்திரி உற்சவத்தை முன்னிட்டு அருள்மிகு தானாக முளைத்த தனிலிங்க பெருமாள் சுவாமிக்கு நேர்த்திக்கடன் நாடகமாக 16ஆம் நாள் நாடகமாக ஸ்ரீ வள்ளி திருமணம் என்ற நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளை இரவு 10 மணி அளவில் மகமாய் என்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும். என்ன பார்த்தா அத்தா நாளைக்கு ஒரு ஒம்பளே தும்ப விட மாட்டாங்க நம்ம இருந்துக்குங்க அடி கிளப்பி விட்டுருவாங்க சாமி அடி அடி என்ன செய்ய போறேன் அடி முத்தாளமா எது செய்ய போறேன் அடி மகமாயி மகமாயி முத்தாளம்மா அட விடு எல்லாம் ஒரு சாமி தான் ஒரு கதை தான் லைட்டா டெவலப் பண்ணிடுவாங்க நம்ம ஒரு கதை கிடைச்சா போதுமே டெவலப் பண்ணி அடிச்சிடுவாங்க ரைட் ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தோஷம் அதாவது சொல்லலையே நன்றி பரவாயில்லையே அந்த அம்மா காது கேட்காது 12 மணிக்கு 12 மணிக்கு அடி பார்ப்போம். நான் எப்படி அடிப்பேன் தெரியுமா? 12 மணிக்கு கடையை தொடர்ந்து முதல் நாள் நான் தான் அடிப்பேன். மணிக்கு மணி அடிப்பேன். 12 மணிக்கு மேல நீ என்ன ஆடுற? நான் ஆடுற ஆட்டம் பயங்கரமான ஆட்டமா இருக்கும். நீ என்ன பாடுற பாட்டு 12 மணிக்கு மேல ஏன் பாட்டு பெரும்பாட்டா இருக்கும். அதை விட கலைக்கண்ண பாட்டு அருமையா இருக்கும். கொன்றுவேன் கூட சேர்த்து நான் படுற பாடு. இப்ப எதுல விட்டேன்னு தெரியல. முதல்ல வரவேற்றுவோம். வரவேற்றுட்டு மற்ற வேலையை பார்ப்போம். இறைவா ஆண்டவா எல்லாரும் நல்லா இருக்கணும். மாலை எழுந்து கௌரவப்படுத்திய விழா கொண்டவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நினைக்கிறத வணக்கம் வணக்கம் வணக்கம். மாலையை கழட்டவா? வேணாடா மாலையை கழட்டியா பாப்போம். நீ மாலையை கழட்டால முட்டாட்டி சிலுக்குடா பாப்பாமுடா வாங்கடா. எவன் மாலையை கழட்டால முட்டாட்டி சிலுக்குடா. இல்ல ஏன் சிலுக்கு இல்ல ஏன் சிலுக்கு இல்ல கழட்டலாமா? சரி விடு கழட்டிக்க. என்ன அம்மா கோயில் கிழக்காலே அன்னபயம் இருக்காலே
பொன்னகரமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ பெருமாள் சுவாமி துணை வள்ளியங்குளம் கிராமத்தில் மாசி மகா சிவராத்திரி உற்சவத்தை முன்னிட்டு அருள்மிகு தாடகம் விளைத்த தனிலிங்க பெருமாள் சுவாமிக்கு வீரபாண்டி ஏ சம்பத் லேக் ஜானகி இவர்களது மகன் எஸ் கவியரசு அபர்ணா பேத்தி சஷ்டிகா மகள் பி சந்தானம் ஆர் பிரவீன்குமார் பேத்தி சன்சிகா ஸ்ரீ ஊமச்சிகுளம் இவர்கள் பிரார்த்தனை நாடகம் நடைபெறும் அனைவரும் காண வருகிறவர்கள் மாசி மாதம் 29ஆம் தேதி 13/3/2025 வியாழக்கிழமை கோவில்பாக அமைந்துள்ள சிங்காரமண்டலி வண்ண கலையரங்கில் உயர்திரு பெருங்குடி காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் மற்றும் வளையங்குளம் கிராம பொதுமக்கள் முன்னிலையிலும் இன்று நடைபெறும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் பெறும் நாடகம் தற்பொழுது சீரும் சிறப்பாக நடந்துரைக்கின்றது. இந்த நாடகத்தினை நடிக்க இருக்கும் நல்ல உள்ளங்கள் சென்றடமெல்லாம் தனக்கு நிகர் தானகின பெட்டி முரசு கொட்டிரும் இன்னிசை மன்னர் நடிப்பிசை வேந்தன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த மு வைரமணி அவர்கள் விவரமணிகளை வேடன் வேடன் விருத்தராக நடிக்கிறார். இன்னிசை அரசி புதுக்கோட்டையைச் சேர்ந்த அன்பு அத்தாச்சி ஏ அனிதா அவர்கள் விவரமணிகளை வள்ளி நாயகியாக நடிக்க காத்தோடுகிறார். சிறப்பாக பாடக்கூடிய சிறப்பாக பேசக்கூடிய அன்பு மைத்துனர் ஆவியூரை சேர்ந்த ஏ கார்த்திகேயன் அவர்கள் விவரமணிகளை நாரதன் கழகப்பிரியராக நடிக்க அன்பனை கலையரசு அருமையண்ணார் கிடாத்திற்கையை சேர்ந்த எம் பி முருகன் அவர்கள் விவரமணிகளை அருமை பின்பாட்டு திருப்பதி மணி வாழும் வெங்கடேசா பாராட்டி உற்சாகப்படுத்திய அனைத்து நல்லுள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம். ஒரு பாடல் முடிஞ்சோடனே அப்புறம் ஏதாச்சும் உற்சாகப்படுத்தணும், அப்பதான் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா, இப்பெல்லாம் எப்படின்னா ரசிப்பு தன்மைனா வேற மாதிரி பேசுனேன். ஒரு சில பேர் நல்லா மனம் விட்டு ரசிக்கிறவங்க, நம்மளை பாராட்டுறன்னு நினைக்கிறவங்க நல்லா கைதட்டி சூப்பர் அந்த குழந்தைகள் நல்லா இருக்கு. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா நினைப்பாங்க, நல்லா கொஞ்சம் டீசன்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க, கொஞ்சம் டீசன்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க, அதோட கொஞ்சம் டீசெண்டா இருக்காங்க. என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் கிடையாது.
அவர் வேலை பண்ணி ரொம்ப மேடம் தட்டினா என்ன மக்கள் விட்டு போதெல்லாம் குறைஞ்சு போகுது. அதானே. கை தட்டுறதுல நீங்க கொடுக்குற அன்பளிப்போ இல்ல காசு சம்பளம் வாங்குறோம் அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. இந்த மாதிரி கை தட்டி உற்சாகப்படுத்துறீங்க அவரு, அதான் பெரிய விஷயம் அண்ணே. அது அப்புறமேலு அது இப்படி இப்படி நீ இப்படி கையை காமிக்காத, இப்படி கையை காமிச்சுதான் நான் மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு பேர் போன வாரம் சரி ஒரு அம்மா வண்டியில வந்துச்சு, ஹெட்லைட் எரிஞ்சிச்சு. ஹெட்லைட் எரிஞ்சிட்டு டூ வீலர்ல லைட் எரிஞ்சுனா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி தானே பண்ணுவோம். இப்ப இருக்க வண்டியில ஆட்டோமேட்டிக்கா அது எரியுதான். அந்த இளவு எனக்கு தெரியல. எடுத்து அப்படி ஒரு பொம்பளை வரும், நான் வண்டியில லைட் எரியும், வண்டியை நிப்பாட்டு அந்த அம்மா இன்ச்சு பெற்று போல இருக்கு, அன்னிமணி பாம்புல வந்துருக்கு. இது தெரியாம நான் பாட்டுக்க நேரா மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சு விடுவேன். யாரை பாத்துற அப்படி அப்படிங்கிற மூஞ்சிய பேத்து விடுவேன். பேத்து நான் யார் தெரியுமில்ல அப்படின்னு. நீ யாரா இருந்தா எனக்கு நம்ம லைட் எரியுதா? ஏடா டேய், இப்ப வர்ற வண்டியெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அது எரியும்டா. சிக்னல் பண்ற வேலை வச்சுக்கிட்ட சிக்னலை எடுத்து விடுவேன்றது. விவரம் தெரியாம போய் மாட்டிக்கிறதுல இப்பெல்லாம் எது எப்படி போகுதுன்னு தெரியல. கை தட்டுறதுல ரெண்டு வகை இருக்கு. ஒண்ணு நம்மள பாராட்டி தட்டுறது, இன்னொன்னு மூடிக்கிட்டு போங்கடா, போயிட்டு அந்த பொம்பளை பிள்ளையா தெளிவுங்கடா, கண்ணுக்குள்ளா பாத்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு. இந்த வகையில நீங்க எந்த வகையில தட்டினாலும் சரி, நாங்க எங்க வேலையை முடிக்காம நாங்க போகவே மாட்டோம். கலகலப்பா இருந்துட்டு தான் போவோம். நாகரிகம் எப்படி போயிட்டு இருக்கீங்க? சின்னோடு செல்போன் எல்லாம் போயிட்டு இருக்கு. 2 நாளா நாடகம் இல்ல. சரி, நேத்து ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணேன், மழை பெஞ்சு நாடகம் நின்று போச்சு. மெசேஜ் பண்ணேன், அண்ணா வணக்கம் அப்படின்னு. வணக்கம் அப்படின்னு படிச்சுட்டேன். சரி, நாடகம் நின்று விட்டது அப்படின்னு. ஐயோ நாடகம் நின்று போச்சா அப்படின்னு. ஆமான்னு மெசேஜ் திருப்பி அனுப்புறேன் பாரு, கடைசியா ஒரு மெசேஜ் அனுப்புறேன். நான் இங்க தொங்க போறேன், நீங்களும் தொங்குங்க அப்படின்னு. எப்படி அனுப்புறான் பாரு, எப்படி தொங்க போறேன், நான் இங்க தொங்க போறேன் நீங்களும் தொங்குங்க. தொங்க போறேன்னா அது அர்த்தம் கிடையாது, நான் தூங்க போறேங்கிறதுதான் முண்டே தப்பா மெசேஜ் அனுப்புறேன். அரத்தக்கூத்தல் அனுப்பி நான் தொங்க போறேன், ஏண்டா நீ தொங்குடா, நான் எதுக்குடா தொங்கணும்? நானும் இல்லைங்கிற காட்டி நானும் தொங்க முடியும். நான் தூங்க போறேன் நீங்களும் தூங்குங்க அனுப்ப தெரியல. நான் தொங்க போறேன் நீங்களும் தொங்க, எங்க எதுக்குடா நான் போய் தொங்கணும்? படித்து வைக்கிறாங்க பாடு, பெரும் பாடா இருக்கப்பா சாமி. அடுத்தபடியாக மிருதகத்வான் போட்டி குமரன் அன்பிற்கு பாசத்துடன் முறைய அன்பு மகன் KB டேனியல் அவர்கள் விருதுமலையிலே மிருதக மண்டோலர். Thank you.
இருக்காரு மனமார்ந்து. சூப்பர் ஜாலியாவே அண்ணா. சூப்பர் 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 சொல்லிட்டேன். சூப்பர் நீ ஒரு ஆள் தான். சூப்பர்யா மாப்பிள சூப்பர். நீ எனக்கு பயம் வேண்டாம் கலவலி. சூப்பர் மயம் என்ன ஏதோ அண்ணன் சொல்லிட்டாரு சூப்பர். அடுத்தபடியாக சூப்பர் பலவாத்திய மன்னன் அருமையண்ணார் எஸ்.எல். தங்கம் அவர்கள் இவரகமணியில் சூப்பர் ஆல்ரவுண்டாக அடியே வாசில அருமையண்ணார் எஸ்.எல். தங்கம் அவர்கள் இவரகமணியில் ஆல்ரவுண்ட். பாராட்டி அன்பு உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சூப்பர்யா நீ சூப்பர் சொல்லிட்டார். சூப்பர்யா சூப்பர்யா. அடுத்தபடியாக எங்களுக்கு தாய் தந்தை மாப்பிள்ளக்கூடிய தாளத்தை எசித்துக் கொண்டு சூப்பர் முருகன் சூப்பர் இவரகப்படையில் சூப்பரா முருகன் அவர்கள் சூப்பர்யா சூப்பர் முருகன் அவர்கள் இவரகப்படையிலே சீன் தாளம் சூப்பர்யா சூப்பர் சொல்லு போலியா சூப்பர் சொல்லு போலியா சூப்பர்யா சூப்பர்யா சூப்பர்யா. அடுத்தபடியாக இங்க நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்களுக்கு தெளிவாக பின் உலகிற்கு மட்டுமளவிற்கு எல்லாத்தையும் ரொம்ப கம்மியா இருக்கு கொஞ்சம் சத்தியமா நல்லா இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் சொன்னாங்க கம்மியா இருக்கு கொஞ்சம் மைக் சவுண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க அப்பெல்லாம் நினைக்கல எது நல்லா இருக்கு பள்ளிக்கூடத்துல கம்மியா இருக்கு அது நல்லா தான் போடுவாங்க. மன திருப்தியா இருக்கு நல்லா தானே இருக்கு நல்லா பண்ணி ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சினே. சிறப்பு சிறப்பு சிறப்பு. MK ரேடியோஸ் வளையங்குளம் MK ரேடியோஸ் வளையங்குளம் MK தெளிவாக விண் உலகிற்கு மட்டுமல்லவருக்கு ஒலிப்பிற்கு உதவி செய்த செங்கடவல்லாம் மங்காத வெற்றி பெற சொல்லிடும் எங்களது MK ரேடியோஸ் வளையங்குளம் அன்பு உள்ளவர்களுக்கும் பணியுரை நண்பர்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி. இப்பதான் செல்ல பாட்டு லேப்டாப்ல பாட்டு பென்ட்ரைவர்ல பாட்டு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எதுல பாட்டு எப்பம் ரேடியாத வீடு வீடுக்கு எப்பம் ரேடியா திருச்சி வானொலி இலங்கை வானொலி பாண்டிச்சேரி வானொலி நம்ம பாட்டுக்கு சேனல் மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டு இருக்கலாம். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்டாட்டி சொல்லி இருக்கு எல்லாரும் வீட்டுல எப்பம் ரேடியா இருக்கு நம்ம வீட்டுல ரேடியா இல்ல 400 ரூபாய் காசு இருந்தா போய் ரேடியோ கடையில ரேடியோ வாங்கிட்டு வா நான் வேலைக்கு போயிட்டு வரேன் சாயங்காலம் நம்ம வீட்டுல ரேடியா பாடணும். இந்த அம்மா வேலைக்கு போயிருச்சு கடையில போய் ரேடியோ வாங்கிட்டேன் மோகன் வாங்கிட்டு போறேன் என்ன ஒண்ணுன்னு கேட்டிருக்கேன். நல்லா சாமியை கும்பிட்டு நடு வீட்டுல வைடா ரேடியா பாடும்னு அவன் சொல்லிட்டேன். இவன் காலையில சாமியை கும்பிட்டு வச்ச ரேடியா சாயங்காலம் வரைக்கும் பார்த்திருக்கேன் ரேடியா பாடல. வேலைக்கு போன பொண்டாட்டி வந்துருச்சு வந்து பார்த்தா இடம் எல்லாரும் வீட்டுல ரேடியா பாடுது நம்ம வீட்டுல ரேடியா பாடு உள்ள போய் பார்த்துருக்கு புருஷங்கார ரேடியா குருன்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். அந்த அம்மா அட பாவி பையில 400 ரூபாய் காசு ஓச்சாடா ரேடியா கடைக்காரவனை ஏமாத்திட்டான்டா ரேடியா பாடலடா கொடுத்துட்டு பாடுற ரேடியா வாங்கிட்டோட போட அப்படின்னு ரெட்டி விட்டுச்சு. ரேடியா எடுத்துட்டு கிளம்பிட்டேன் போய் ரேடியோ கடைக்காரன் கேட்டிருக்கேன் ஏடா ரேடியோ கொடுத்தா ரேடியோ பாடவே இல்லடான்னு. சரி அப்பதான் ரேடியோ கடைக்காரன் கேட்டிருக்கேன் நீ திருச்சியில வச்சியா அப்படின்னு கேட்டிருக்கேன். சரி ஆஹா திருச்சியில வச்சாத்தான் ரேடியோ பாடும் போல இருக்கடான்னு சரி ரேடியோ தூக்கிட்டு கிளம்பிட்டாயா திருச்சிக்கு கொண்டு போய் திருச்சியில வச்சு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்திருக்கேன் சுத்தமா பாடல. அங்கே டீ கடைக்காரன் வேணா பாக்க வாடா இதோட 4 டீ 8 வடை ஆகி போச்சு. டீக்கும் காசு கொடுக்கல வடைக்கும் காசு கொடுக்கல ஆடுறா நீ எந்த ஊர் கேட்டிருக்கேன். ஐயா ரேடியா வாங்கின பாடல திருச்சியில வைக்க சொன்னாங்க இங்கேயும் பாடலன்னு இருக்கேன். அப்படியே ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் நீ கொடைக்கானல்ல வச்சு பாத்தியா அப்படிங்க. ஆகா மலை உச்சியில வச்சாத்தியா நல்லா பாடும் போல இருக்கு தூக்குடான்னு தூக்கிட்டு கிளம்பிட்டாயா கொடைக்கானலுக்கு கொண்டு போய் குளூர்ல கொட்ட 2 ஆண்டு தான் மிச்சம் ரேடியா பாடவே இல்லை. அங்கேருந்து வந்துட்டேன் வந்து ரேடியோ கடைக்காரன் முகரையில வச்சிருக்கேன் என்னடா ரேடியோ
ரேடியா கொடுத்தேன்னு புடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கியா இவன் இந்த பாக்ஸ பிரிக்கவே இல்லையா பிரிக்காம சும்மா அப்படி வச்சு பாடுனா எப்படி பாடும். அப்புறம் ரேடியா கணக்கு இங்க வாடா இந்த பாக்ஸ பிரிச்சு இந்த வயர் எடுத்து கரண்ட்ல சொறி விட்டு யாரா பாட்டு கேட்கணும் சொன்னது என் மொண்டாடி தாங்க உன் மொண்டாடியை கூப்பிட்டு நிக்க வச்சு மேல 2 இருக்கும் பாரு அது 2 பிடிச்சி திரும்ப ரேடியாவுலையா ரேடியோவில் 2 தான் இருக்கு. டியூனிங் பண்றது வால்யூம் வைக்கிறது 2 பிடிச்சி திருவிழா கீழே ஸ்டேஷன் திறந்துரு நீ சுப்பரவாதம் பண்ணாலும் சரி உன் பொட்டாட்டியை விட்டு சுப்பரவாதம் பாட விட்டாலும் சரி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு பாடுங்க. ஒரு பொருள் வாங்குறது பெரிய விஷயம் இல்ல, வாங்கின பொருளை நல்ல முறையில பயன்படுத்தணும். அது நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளவர்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றி. நடிகர் வணக்கம் அருமை. நல்ல வேலை இலங்கையில வச்சு அடான்னு கேட்காம போயிட்டாங்க. கொண்டு போயிருப்பேன் கடல்ல கொண்டு போய் அப்ப இவனுக்கு ரேடியா போடுற மாதிரி ஆகி போயிருக்கு. இன்னும் மாட்டாங்க பாரு வந்து மாட்டாங்க அப்படித்தான் மாட்டாங்க. தூக்கிட்டு அலைஞ்சிருக்காயா தெரியாம வாங்கி இது பண்றது. நம்ம ஊர்ல புதுசா செல்லு வந்த டயத்துல சரி செல்ல வச்சு விட்டு மயக்கம் குடிக்க போயிட்டான் போல இருக்கு. இது ரிங் அடிச்சிருக்கும் போல இருக்கு. அந்த அம்மா பேசாம பேசாம நான் வந்து புதுசுல சரி பேசாம அப்படின்னா ஏன் கேட்கிற பெரும்பாடு படுத்துட்டாங்க. ஆமா அதோட இப்ப படிக்கிற பயிர்களுக்கு வேற செல்ல கொடுத்துட்டாங்க. சுத்தமா மார்க் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஒன்னும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வருத்தப்படாதீங்க. கூப்பிட்டு மனசார சொல்லுங்க தம்பி நல்லா படுறா அப்படி சொன்னா அவன் மார்க் எடுப்பேன். நம்ம வீட்டு பக்கத்துல ஒருத்தர் போட்டு அடிக்கிறாரு அப்பா எப்படி அந்த பிரேமா பிள்ளைய பாடுறா எத்தனை மார்க் அந்த பிரேமா பிள்ளைய பாடுற எத்தனை மார்க் எடுத்துருக்கு அந்த பிரேமா பிள்ளைய பாடுறா இவன் சொல்லிட்டா அந்த பிள்ளைய பார்த்தா நான் அப்படி போயிட்டேன் மூடிட்டு போடா பிரேமா பிள்ளைய பாரு பிரேமா அந்த பிரேமா பிள்ளைய பாடுறா அந்த பிரேம் அதை பார்த்தாண்டா நான் மார்க் எடுக்காம போறேன் நீ மூடிட்டு போடா போச்சு அப்படிங்க. அதை பாடுறா நீ எவ்வளோ சொல்ற நான் ஏற்கனவே பார்த்து தாண்டா இருக்கேன் அப்படின்னு படி பசங்கள்ட்ட சொல்லணும் நல்லா படிப்பா அப்படிலாம் படிச்சுருவேன். அதை விட்டு போட்டு குத்து குறைஞ்சா பாடா மயிலாண்டு கிளம்பி போயிடுவாங்க. அடுத்தபடியாக சாப்பாடு அருமையான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா கொண்டவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நல்ல சைவ சாப்பாடு எல்லாருக்குமே இன்னமும் சாப்பாடு நடந்துகிட்டு தான் இருக்கும் போல இருக்கு. ஆமா வளையங்குளத்தை பொறுத்த வரைக்கும் நாடகம் வச்சுட்டாங்கன்னா முதல்ல சாப்பாடு வயிறு நிறைய எல்லாருக்கும் போட்டுருங்க. அப்புறம் உட்காந்து நாடகம் பாருங்க இல்ல படுத்து தூங்க ரெஸ்டாரண்ட் அவங்க எல்லாம் பாரு முன்னாடி கூட மண்ணு தர அப்படி கிடையாது. உங்க சௌகரியத்தான் நீங்க பாட்டு பாடுங்க படுத்து போடுங்க உறங்க ஜாலியா இருங்க பீச்ல படுத்து கிடக்கிற என்ஜாய் பண்ணுங்க முடிஞ்சா பாருங்க இல்லாட்டி செல்ல கேம் விளாடுங்க. பின்னாடி ஒருத்தர் அவனாடுறா பின்னாடி ஒருத்தர் அங்க உட்காந்து இப்படி புரியா அவனை அடலாம் அப்படியா நம்மளுக்கு சீட்ல உட்கார பயமா இருக்கு நம்மளதான் அடிச்சு போடுவாங்களே இங்க எதுக்கு கூப்பிடுறாங்க பின்னாடி ஒருத்தர் பாரு அப்புறமா தான் செல்ல விளையாடுங்க உனக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன் சுடப்போறா அடத்தாயில் சுடப்போறா போன்ல எல்லாம் 10வது மண்டல ஒருத்தர் வெள்ளை அடிச்சுட்டு இருந்திருக்கேன். சரி போன் வந்திருக்கு எடுத்து காது வச்சு சுப்பிரமணியம் கொண்டாடி கூட்டிட்டு போய் என்னடா சொல்ற மேல இருந்து கீழே 4வது மாடி வரும்போது ஞாபகப்படுத்திருக்கேன் என்ன நம்ம பேரு சுப்பிரமணி இல்லையடா அப்படின்னு. கீழே 6வது மாடி வரும்போது நினைச்சிருக்கேன் சரி நம்மளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையாடா அப்படின்னு. அதை நினைச்சு முடிக்கிறதுக்கு கீழே வந்து எழுதிட்டேன். போகணும் அடுத்தே போகணும் இவன் எடுத்து பேசினால முடிஞ்சு போச்சு. ஹலோ 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 இப்பெல்லாம் வெயிலா போயிட்டோம் ஏதாவது பிரச்சனை நினைச்சுங்க ஏறிடுறேன் டவர் மேல ஏறிடுறாங்க. அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் வெயிலா போயிட்டு ஏறிட்டானா அவன் வீட்டுல குடும்பத்தோட திட்டுட்டாங்கன்னு ஏறி நான் தற்கொலை ஒழிக்க போறேன்னு முடியல போயிட்டானா அவன் கூப்பிட்டு பார்த்துருக்காங்க வரல. சரி கீழே அவன் ஃப்ரெண்டு போயிருக்கேன் இறங்குடா முதல்ல அப்படின்னு இருக்கேன். இல்லம்மா அப்ப நான் சாக போறேன் அப்படின்னு. 30 ஆண்டா உன்னைய பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சாமியாரை பார்த்தேன் இந்த மாதிரி மேல இருந்து தற்கொலை பண்ணி சாகுறாங்க பயலுக அவங்களுக்கு எல்லாம் மறுபிறவின்னு ஒண்ணு இருக்காமடா அப்படின்னு இருக்கேன். அதுக்கு நான் என்ன பண்றது மறுபடியும் எல்கேஜில இருந்து படிக்க வைப்பாங்கடா அப்படின்னு இருக்கேன். விறுவிறுன்னு இறங்கிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் படிக்க வைப்பாங்க நம்மள திருப்பியும் நிமிஷம் வரும் படிச்சு அட்டம் எழுதிட்டு போயிடலாம்னு இறங்கிட்டானா. ஆமா அவ்வளவு இருக்கு. அது நிறைய விஷயங்கள் அப்புறம் பேசலாம். சாப்பாடு அருமையான முறையில் சாப்பாடு வரவேற்ற விதங்கள் அப்படி இருந்துச்சு. நடிகர்களா சாப்பிடுங்க அப்படின்னு பாதி பேர் நிறைஞ்சு போச்சு நம்மளுக்கு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வந்துச்சோம்ல நன்றி. அடுத்தபடியாக எங்களெல்லாம் உசுரோட கூட்டிட்டு வந்து வாகன ஓட்டுநர் அன்பு மாப்பிள்ளை மணி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. 10 பேர் உயிரை பத்திரமா கூட்டிட்டு வர்றாருல டிரைவர்னு அப்படிப்பட்ட டிரைவர் தேவை. புதுக்கோட்டையிலேருந்து அறந்தாங்கி போற ஏரியா இருக்கு. அந்த ஊர் போறக்குள்ளே நிறைய வேகத்தடை இருக்கு. வேகத்தடை மாதிரியே வெள்ளை கலர்ல கோடும் போட்டு வச்சிருப்பாங்க. அது வேகத்தடை மாதிரியே தான் இருக்கு. 5 நடிகர் மட்டும்தான்
எல்லாம் ஏறி கார்ல உட்காந்தாச்சு. மத்த நடிகர்லாம் புதுக்கோட்டையில காரைக்குடியில இருந்து வந்தாங்க. சரி. நாங்க தவேரா கார்ல போறோம். வண்டி புதுக்கோட்டையில இருந்து கொஞ்சம் அவுட்டர் தான் தாச்சு. டிரைவர் புதுசு. சரி. ஏறி உட்காந்தாக்குள்ள கொடுத்தாயா வண்டி நல்ல ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. புதுக்கோட்டை அவுட்டர் தான் தாண்டுச்சு. ஒட்டாம்பார் பிரேக்க போய் நின்றுச்சு. என்னடா பார்த்தா எதுக்குடா அப்படி பிரேக் போற? அங்கே யாருன்னு வேகத்தடை இருக்கு அப்படின்னா வேகத்தடையே இல்லை. வேகத்தடை மாதிரி வெள்ளை கலர்ல கோடு போட்டு வச்சிருப்பாங்க இல்ல, அதை வேகத்தடை நினைச்சு பிரேக் அடிச்சு ஏன்டா அந்த பாடுபடுத்துற வண்டி எழுறா போடா. மறுபடியும் வண்டி எடுத்து கிளம்பி போயிட்டு இருக்க. கொலாப்பட்டின்னு ஒரு ஊரு. அந்த ஊர்ல உண்மையாலுமே வேகத்தடை இருந்துச்சு. இவன் என்ன பண்ணிட்டேன், சும்மா கோடுதான் போட்டு வச்சிருப்பாங்க இவ்வளவு இருக்குன்னு வந்த வேகத்தை கொடுத்தேன் பாரு. வண்டி அடிச்சா வண்டி பறக்குது, ஹாலிவுட் பறத்துல பறக்கிற மாதிரி டம்முன்னு விழுந்துருச்சு. இந்த சீட்ல இந்த சீட்ல எல்லாம் மாறி மாறி விழுந்துட்டேன். நாரதர் போடுவாள் அஜித், டான்ஸ் சத்யபிரியா மடியில விழுந்துட்டேன். விழுந்தே மூடிட்டு சும்மா இருக்க வேண்டியானே. அக்கா நல்லா இருக்கியா? அந்த பிள்ளை எங்கடா வாய் வச்சு அக்கா உட்காந்துற போடா, பல்லுகள் பட்டுற போது போடா. ஆனா ராத்திரி இவ்வளவு நிமிஷம் கொடுத்தாயா, காலையில வரும்போது பெரிய நிமிஷம் பண்ணிட்டேன். என்ன எங்களை தாண்டி ஒரு வண்டி போகல, எங்களுக்கு எதிர்த்தாப்படி ஒரு வண்டி கூட வரல. நேரா சேந்தாகுடின்னு ஒரு ஊரு. அந்த ஊர்கிட்ட போன பொட்டாம்பாரு பிரேக் இப்படி போயிட்டு இருந்த வண்டி குண்டியை திருப்பி. ஆனா ஏன்டா பழைய பிரேக் அடிச்சு எங்களுக்கு கொல்ல பாக்குறீங்க, என்ன அப்படி பிரேக் அப்படி நீ சொல்ல நம்ப மாட்டேன். அங்கே வேகத்துல இருக்கா இல்லையா மாதிரி அப்படின்னா அது வேகத்தடையே இல்லை. அது வெயில் அடிச்சதுக்கு அதுக்கு ரோட்டு ஓரத்துல ஒரு ஒத்த பனைமரம் வளர்ந்துருந்துச்சு. வெயில் அடிச்சதுக்காக அந்த பனைமரத்தோட நிழலு கண்ணன் கரையேறி விழுந்துருக்கு போல இருக்கு. காலையில பனைமரத்து நிழல்லாம் வேகத்துல நினைச்சு பிரேக் அடிச்சு இருக்கிறவெல்லாம் வண்டிக்குள்ள விழுந்து சங்கத்துல இறங்கும் போது எப்படி இறங்குனா ஊனமுற்ற சங்கத்துல ஊசி போட குட்டி போயிட்டு வருவாங்க. பெரிய இமிஜா போச்சு. பார்த்து பத்திரமா ஓட்டுங்க, வண்டி ஓட்டுறவங்க கவனமா ஓட்டுங்க. இந்த டூ வீலர் ஓட்டுற நண்பர்களுக்குலாம் ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த முன்னாடி வீல தூக்குறாவே பின்னாடி வீல தூக்குறாவே ஒரு ஓரமா போய் தூக்கு. புளிய மரத்தில் கொண்டே முட்டு நீ சாடா ஓரமா உட்காந்து வெளியே இருந்து என்னடா பாவம் பண்ண. இவன் முன்னாடி வீல தூக்குறேன் தூக்க தெரியாம தூக்கி வெளியே இருந்த மேல கொண்டே விட்டு விட்டுச்சு. அவன் பியோட பியா பிதுங்கி செத்துட்டான். வண்டி ஓட்டினோட ஆஸ்பத்திரியில பாக்குறான். அவன் எப்படி தெரியுமா நடந்து வந்தா எப்படி போமா முன்னாடி வீல தூக்கி தூக்கி இப்ப ஒரு வீல தூக்கி இவன் நடந்துகிட்டு இருக்கேன். பார்த்து ஓட்டுங்க, பத்திரமா ஓட்டுங்க, கவனமா ஓட்டுங்க. வண்டி எப்ப வேணாலும் வாங்கிக்கலாமியா, கையால் ஊத்துனா வாங்க முடியாதியா, கவனமா இருங்க. அதோட நீ வண்டி ஓட்டு, வேகமா ஓட்டுறதெல்லாம் ஓட்டு ஒண்ணு வேணும்ல, தனியா ஆள் இல்லாத இடத்துல ஓட்டு. ஒத்த பிள்ளைய பெத்த பொம்பளைய தான் இன்னைக்கு அதிகம். ஒரு குடும்பத்துல ஒத்த பிள்ளைய பெத்த பொம்பளை தான் அதிகம். அதுக்கு மேல ரெண்டா பிள்ளை குடுக்கறதுக்கு மேலே இல்ல முடியல. சேகப்பட்ட பிரச்சனைகள். ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, ஒத்த பிள்ளை தான் அந்த அம்மா கையை பிடிச்சி இப்படி கூட்டிட்டு வருது. ஆமா, மெட்ராஸ்ல கையை பிடிச்சி கூட்டிட்டு வருது. நான் நாடக ட்ரெஸ் எடுக்க போயிட்டு பிராட்வேல எடுக்க போயிட்டு இந்த நாடக ட்ரெஸ் எடுத்துட்டு பேக் வாங்கிட்டு உள்ள வச்சுட்டு வெளியில வர்றேன். வேகமா வந்த ஒருத்தன் அந்த தாய் கண்ணு முன்னாடியே டூ வீலர்ல அந்த பிள்ளை அடிச்சு தூக்குனா பாருங்க. அந்த அம்மாவுக்கு ஒத்த பிள்ளைதான். அதுக்கு மேல ஏதோ பிரச்சனை போல இருக்கு, குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்களா. அந்த அம்மாவோட மன வேதனை. வண்டி ஓட்டிட்டு போனால அவன் குடும்பத்துக்கு 7 ஜென்மத்துக்கு அந்த பாவத்தை வந்து கண்டிப்பா. அதனால கையெடுத்து கும்புறேன். வண்டி ஓட்டுறவங்க மெதுவாக கவனமா ஓட்டுங்க. நம்ம வீட்டுக்கு நம்ம பிள்ளைகளா போறோம்ல, அடுத்த பிள்ளைகளை பத்திரமா கொண்டு சேருங்க. நன்றி, வணக்கம். போயிட்டு பொம்பளை பிள்ளைங்க மற்ற வேலையை பார்ப்போம். அடுத்தபடியாக பொம்பளை பிள்ளை ஆடல் அழகி அப்படியே சுந்தரி திருச்சியை சேர்ந்த விஜய் அவர்கள் இவர்களுடைய டான்ஸ் அண்ட் காமிக் நாடகமெல்லாம் கண்டேன் உங்கள் நாடும்
தங்கத்தில் செய்த காப்பு எல்லாம் கண்டேன். என்னையா பண்ற? ஏதோ ஒண்ணு பாடி அது ஏதோ ஒண்ணு சரி எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் ஒண்ணுதான். ஆமா. அடுத்தபடியாக வீடியோ கவரேஜ் இருக்கும் அன்பு தம்பி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நடிகர் பாட்டி வீடியோ கவரேஜ் தமிழ் கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் பாண்டி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்தபடியாக இங்கே விழாவிற்கு மின்சாரம் வழங்கி கொண்டிருக்கும் மின்சாரத்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நடிகர் வணக்கம். பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருக வருகிற அன்புடன் வருகின்றோம். இப்படிக்கு வீரபாண்டி ஏ சம்பத் லேட் ஜானகி மகன் எஸ் கவியரசு அபர்ணா பேத்தி சஷ்டிகா மகள் பி சத்தானம் ஆர் பிரவீன்குமார் பேத்தி சன்சிகா ஸ்ரீ ஊமச்சிகுளம் வளையங்குளம் கிராம பொதுமக்கள் அன்புள்ளங்கள் சார்பாக வரவேற்கின்றார்கள். நாடக அமைப்பு பி தர்மர் வளையங்குளத்தைச் சேர்ந்த பி தர்மர் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். அனைவரும் வருக, ஆதரவு தருக. என்னை பற்றி திருதாம் தெரியாவிட்டாலும் சின்ன நடிகன் மேடையில் எத்தனையோ பெரிய மிகச்சிறிய ஜாம்பவான்கள்லாம் மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகர்கள் நடிச்சு போயிருக்காங்க. இந்த மேடையில் இந்த சின்ன நடிகனுக்கும் வாய்ப்பளித்த விழா குழுவினர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நடிகன் வணக்கம் 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 வணக்கம். போயிட்டு வரேன். போயிட்டு பொம்பளை பிள்ளை தள்ளிவிட்டு மற்ற வேலையை பார்ப்போம். சின்ன நடிகன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஜெய ராஜா என்பது தெரிவித்துள்ளேன். நன்றி வணக்கம். ஒரு முக்கிய அறிவிப்பு. நாடகம் பார்க்க வந்திருக்கவங்க தயவு செய்து இந்த சின்ன குழந்தைகள் நகைகள் போட்டிருந்தா பத்திரமா பார்த்துக்குங்க. ஆமா, அந்த கொலுசு கொலுசு போட்டுருந்தா அதெல்லாம் சரி பண்ணி விட்டுக்குங்க. நீங்க வாடி கீழே கலந்து விழுந்துருவாங்க. நாடகத்துக்கு போன இடத்துல யாரும் தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. எங்களை குறை சொல்லாது. நம்ம கவனமா இருந்தா நம்ம பொருள் பத்திரமா இருக்கு. ஒரு வீட்லயே பாருங்க, வெளியில செருப்பு கழட்டி போட்டு வச்சிருப்போம். சரி, ஒரு செருப்பு காணும்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ நாய் எடுத்திருக்குன்னு அர்த்தம். 2 செருப்பு காணும்னு வச்சுக்கோங்க, எந்த நாயோ எடுத்திருக்கேன்னு அர்த்தம். அதனால நம்ம கவனமா இருந்தா நம்ம பொருள் பத்திரமா இருக்கு. கவனமா இருக்கு. நன்றி வணக்கம்.